வணக்கம், சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். இட்லி மிளகா அப்படி தாங்க வறுக்க போகிறோம். ஆனால் பிள்ளைங்க பருப்பெல்லாம் போட்டால் பொரியல்லையே அதுலேயே ஒதுக்கி வைக்குது இல்லைங்களா, அதனால் இடித்த மிளகாப்பொடி எப்படின்னு சொன்னிங்கன்னா இட்லி மிளகாப்பொடி. அதுக்கு தேவையான பொருள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டு 10 பல் நசுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயம் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு புடி பாசிப்பயிறு, ஒரு கை பாசிப்பயிறு, எல்லா பருப்பும் சேரணுங்கிறதுக்காக இந்த குட்டையை வச்சுக்கோங்க. ஒரு அளவு, இந்த ஒரு ஏனத்தில் அரை ஆழாக்கு பாசிப்பயிறு, நீங்கள் முழுசாக கூட போட்டுக்குங்க, தப்பு இல்லை. ஒரு ஆழாக்கு கடலப்பருப்பு, 2 ஆழாக்கு அரைப்படி உளுத்தம்பருப்பு தாங்க பொடிக்கு ஹைலைட்டு. அதனால் ரெண்டு டபுள் மடங்கு உளுத்தம்பருப்பு, 1 மடங்கு கடலப்பருப்பு, அதில் அரை மடங்கு பாசிப்பருப்பு, அதே போல் அரை மடங்கு துவரம்பருப்பு. பூண்டு பெருங்காயம் காமிச்சிட்டேன்னா வாசனைக்கு பாருங்கள் இன்னும் ஹைலைட் கொடுக்க ஒரு பெருக்கப்புடி உளுத்தம்பருப்பு, தனியா, வரமல்லி ஒரு புடி, எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை பாருங்கள் ஒரு 10 கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தண்ணி போக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் 1 by 1 வறுத்துட்டு நாம் இட்லி பொடி இடித்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், 1 மாதத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நமக்கே உடம்பு முடியலன்னா இந்த பொடியை போட்டு நம்ம நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை பொரித்து நல்லா எடுத்துருவோம். அதுக்கும் பிறகு பூண்டை பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் எல்லா பருப்பையும் வறுத்துட்டு பொடி இடித்து காட்டுறேங்க. பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டை போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் 1 by 1 மேலே கொட்டி நல்லா செவக்க வறுத்துடலாங்க. பாருங்கள், அப்படியே பொரிஞ்சிடணுங்க. ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துகிட்டு பொடியில் போட்டு இடிச்சிடலாம். பூண்டு பாருங்கள் பொரிச்சாச்சு, வாசனை கம்மன்னு இருக்குங்க. நான் இதை சும்மாவே அப்படியே சாப்பிட்ருவேன். இது பொடியில் போட்டால் தான் வாசனை, அதனால் பொடிக்கு வாசனை சும்மா கும்முன்னு இருக்குங்க. சிம்மில் வச்சு நல்லா அழகாக பொரித்து எடுத்துடணும். சிம்மில் வச்சாதாங்க ஹையில் வச்சாலாம் சரியாக வராது. சிம்மில் வச்சு நல்லா பொன் முருவலாக வாசனை மணத்தோடு பொரிச்சிடலாம். ஒன்று ஹார்டாக உள்ளதாக எடுத்து ஒரு பருப்பாக போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, அது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அடுத்தது உளுத்தம்பருப்பு, ஏன்னா பருப்புலாம் நாழி ஆகும்ல வறுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா கொட்டிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு அடுத்தது உளுந்து போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் துவரம் பருப்பையும் போட்டுடலாங்க. அது கொஞ்சம் தட்டையாக இருக்கிறதுனால, இது முழுசாக இருக்கா கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும், அதனால் இது ஒரு 10 நிமிஷம் வறுபட்டதும் அடுத்தது துவரம் பருப்பை போட்டுக்கலாம். துவரம் பருப்புக்கு அப்புறம் பாசிப்பயிறு, அப்படியே ஒன்றா எது மொத்தமாக இருக்கோ அதை துவரம் பருப்பை போட்டுக்கலாங்க. இல்லை இது 10 நிமிஷம் வறுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள் துவரம் பருப்பு, இது ஒரு 10 நிமிஷம் ஆனதும் பாருங்கள் எதுவுமே இன்னும் கலர் மாறல. அது வேண்டாம், பைத்தம்பருப்பு 5 நிமிஷம் வச்சு கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வரமல்லியும் பாசிப்பயிரையும் ஒன்றா போட்டுடலாங்க. எல்லாம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் தான்.
ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும் வறுபடுறதுக்கு. பாருங்கள் இன்னும் கலரே மாறல. இப்போ வந்து பாசி பருப்பையும் காஞ்ச மல்லியும் போட்டுடலாம். வரமல்லி போட்டாவது பாருங்கள், வரமல்லி போட்டாச்சு. எல்லாம் வாசனைக்கு தான். இன்னும் வந்து அந்த பாசி பயிறு தாங்க போடல, அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாசி பருப்பை போட்டுக்கலாம். அடுத்தது பைத்தம் பருப்பு. எல்லாமே இன்னும் லைட்டான ஒரு தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வறுக்கணும். அது ஒரு 5 நிமிஷம் கழித்து எள்ளை போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுருவோங்க. ஏன்னா அதில் ஈரம் கொஞ்சம் இருக்கும், எள் வெடிக்காது. அதனால் கருவேப்பிலையை போட்டு ஒரு பெரட்டிட்டு அடுத்தது எள்ளை போட்டுக்கலாம். அடுத்தது எள்ளை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பொடி இடித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 4 தோசை, இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எள்ளு வாசனை, பெருங்காய வாசனை, பூண்டு வாசனை, பருப்போட வாசனை, கருவேப்பிலை வாசனைன்னு சொல்லிட்டு பொடி செமையாக இருக்கும். உடம்புக்கும் பாருங்கள் எள்ளு வெடிக்குது பாருங்கள். எள்ளு வெடிக்குதா, அவ்வளோதான், வறுபட்டு போச்சுங்க. கடைசியாக தான் எள்ளு போடணும். பொடி சும்மா செமையாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எள்ளெல்லாம் வெடிச்சிட்ருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே போதும், எல்லாமே நல்லா செவந்து வந்துடும். செவந்துருச்சு, கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே கரெக்டாக வறுபட்டு போச்சு. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஆற விட்டு நம்ம இடித்து பொடி இடிச்சிட வேண்டியதான். உப்பு இதில் போட வச்சு தனியாக நீங்கள் கல் உப்பு போடுறதுனாலும் போட்டு இதிலே வறுத்துட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். பொடி நைஸாக இடிபடும். சூடு ஏறிச்சுன்னா இப்போ வந்து கல் உப்புலாம் நல்லா இருக்குங்க. அதனால் கல் உப்பு போட்டு வறுத்துடலாம். சிம்மில் வச்சுருக்கேன். உப்பையும் போட்டு வறுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், கெட்டு போகாது. அதாவது பொடியும் கெட்டு போகாது, நசுப்பு தன்மையும் இருக்காது. பொடி வந்து ட்ரையாகவே இருக்கும். 1 மந்த்து எங்களுக்கு வந்து ஒரு படி இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு படி அளவுக்கு இட்லி பொடி தயார் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு மாதம் தான் எங்களுக்கு வரும். பிள்ளைங்க பொடின்னு சாப்பிடுங்க, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம். கருவேப்பிலெல்லாம் பாருங்கள் சவுண்டை. மொறுன்னு தூளாகிடுச்சு பாருங்கள். அதே போல் வறுத்துக்கோங்க. இந்த ஹீட்லேயே நல்லா இன்னும் இந்த பருப்பினுடைய ஹீட்டில் நல்லா அழகாக பொடி வறுபட்டுடும். நீங்கள் பொடி இடிச்சிட்டு காட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், பொடி இடிச்சிட்டு காட்டுறேன். மிளகா தனியாக வறுக்கணுங்க. ஏன்னா கொஞ்சமாக இருந்தால் அதிலே போட்டுக்கலாம். ஒரு 50 காஞ்ச மிளகா, 50 கிராமும் இருக்கும், 50 எண்ணிக்கையிலையும் இருக்கும். இதை தனியாக பொரித்து அந்த ட்ரேயிலே கொட்டிடலாம். ஏன்னா வந்து ஒன்றா போட்டால் வானல் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக வறுக்கிறோம். அது நான் காமிக்கலை, இப்போ தான் காமிக்கிறேன். மிளகா ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரையாக வறுக்கணுங்க. வறுத்து பிளேட்டில் எல்லாத்தையும் பருப்பை கொட்டியிருக்கேன். அதை அப்படியே ஃபேனில் கொஞ்சம் நாள் சூடு ஆற விட்டு பெரிய மிக்சி பெரிய ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகா வறுபட்டுடுச்சு, தூக்கி அடுத்து தூக்கி அந்த பருப்புலாம் காட்டுற பாருங்கள். தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் பெரிய பிளேட்டில். அதோட இதையும் கொட்டி பாருங்கள். அதாவது இதுக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்து பண்ணோம்னா 1 மாதத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அலுப்பாக இருக்குது, தூக்கத்துலேருந்து ஒரு நாளைக்கு எந்திரிக்க முடியலன்னா இட்லியை சுட்டு பொடியை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அதனால் நாங்கள் 1 மந்த்துக்கு ஒரு நட இந்த மாதிரி இடித்து வச்சுருவோங்க. காமிக்கிறேன். இடித்த மிளகா அப்படி இட்லி மிளகா அப்படி இடிச்சிட்டு வந்து தயாராகிடுச்சுங்க. அள்ளி பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு படி இருக்கும், 1 மாதத்துக்கு தான் வரும். நாங்கள் பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். சட்னி இருந்தாலும் அடிஷ்னல் பொடி தேவைப்படும். அதனால் பொடி வச்சு தாங்க இட்லியோ தோசையோ சாப்பிட்டுக்குவோம்.
பார்த்தீங்களா? பொடி வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக. இது வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு 10 மில்லி 20 மில்லி தாங்க குறையும். 1 கிலோ இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொடி நீங்களும் இடித்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.